மயிரும் இல்ல. கரெக்டா? அதே நேரத்தில் அந்த முதல் பாடல்லே வந்து மோடி எதிர்த்து பாடுகிறார். அங்க இருக்கிற ஒரு சசிகலா கைது செய்யணும், இவரை வந்து எல்லையை வந்து இவரை வந்து விசாரிக்கணும் அப்படிலாம் போட்டு பயங்கர சிக்கலை கொடுக்குறாங்க. மலையாளி கலந்த ஒரு ஈழத் தமிழன் அப்படி மட்டும் இல்லாம இவர் நெஞ்சிலே ஆணு முத்திர குத்துறாரு. எல்லாரும் அவன் சின்ன பயில்கள்லாம் பச்சை குத்துறது ஏதாவது நடிகர் பேரு இல்ல ஒரு அரசியல்வாதி பேரா கூட எழுதுவாங்க. ஆனா இந்த காலகட்டத்தில் இந்த அன்பு தம்பி போராளி வேடன் அவர்கள், புரட்சி பாடகர் வேடன் அவர்கள் நெஞ்சிலே ஆண் எழுதுறாரு. வறுமையில் இருந்தனால் சில நேரங்களில் வந்து கஞ்சா ஆரம்பத்தில் குடித்திருக்கலாம்ன்றாங்க. அது என்னன்னு தெரியல. அதை ஞாபகப்படுத்துறமே வெளிநாட்டில இருந்து ஒன்று கொண்டாந்து இருக்கா. எங்க இருந்து? பேங்காக்ல இருந்து கொண்டாந்து இறக்கியிருக்கேன். சுருள் கஞ்சா, விலை மதிப்பற்றது, அது சாப்பிட அப்படின்ற மாதிரி சாப்பிட கொடுத்துட்டு நீங்களே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லி ஆளை பிடிச்சிடுறாங்க. രാവിലെയോടെ തൃശൂർ വിയ്യൂരിലെ സരസ ജ്വല്ലറി വർക്സിൽ എത്തിച്ചായിരുന്നു വേടനുമായി തെളിവെടുപ്പ്. வெறும் தலித் இளைஞர்கள் மட்டுமல்ல, அனைத்து இளைஞர்கள் வர்றேன். இளைஞர்கிட்ட சாதி இல்லையில, இளைஞர் படிச்ச இளைஞர் சாதி இருக்குமா? கேரளாவே படிப்புல வந்து முன்னேற்றம் எல்லா பையிலும் வர்றேன். நீ சொல்ற தம்பூரானா கும்பூரான ஏதோ பொண்ணு பாடுறாங்கல்ல, அவங்களும் வர்றாங்க. நாக்கியர் எதுவும் சொல்லுவாங்க. அங்கே சில முக்கியமான பெரிய பெரிய கேஸ் தான் சொல்லுவாங்க. பேர் நமக்கு தெரியாது. நம்பூதிரி பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம துபாயில் இருக்கும்போது பழகுவாங்க பிரதர். அவங்களாம் வர்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து இது இவரை தம்பியை வந்து சும்மா ஒரு தலித்தா நாங்க பார்க்கல, இல்ல தம்பி வந்து ஒரு ஈழத்து பையனா பார்க்கல, இவர் அடக்குமுறை எதிர்த்து போராடுகிறார், நாங்க ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு இளைஞர் எல்லா பையனும், ஆம்பளை பையன் பொம்பளை பிள்ளை எல்லாம் தட்டி ஏறவுமே அது இன்னைக்கு இந்தியா பூரா பரவுது. தம்பி அதி விரைவில் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழரை சந்திக்கிறார். எங்களுடைய தலைவருடைய கோட்பாடுகளைத்தான் நான் பாடுகிறேன். அவருக்கு வந்து உயிர் பிரச்சனை இருக்கு. பிள்ளைகளை நம்ம பேசும்பொழுது கூட உடனே நாங்கள் சந்திச்சிருவோம். இப்போ அவருக்கு வந்து சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திப்போம். இந்த வாரத்தில் பேசுனீங்களா? நேரடியாக அவர்கிட்ட பேசியாச்சு. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் விசிகாவின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள். வணக்கம். வணக்கம். மீடியாவை திறந்தாலே எங்க பார்த்தாலும் வேடன் வேடன் வேடன். யார் இந்த வேடன்? வேடனுடைய வரலாறு தெரியுமா? வேடன் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு, சிறைக்கும் போயிருக்காரு அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் சோசியல் மீடியாவை இன்றைக்கு ஆக்கிரமித்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளம் மிகுந்த ஒரு இளைஞனாக கேரளாவை சார்ந்த வேடன் வந்து இருக்கின்றார். அடிப்படையில் அவர் ஒரு ஈழ தமிழர் தான் அவர் வேடன். வேடன் என்பவர் யார்? அவரை நீங்க எப்படி பாக்குறீங்க? வேடன் அப்படின்றது இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி யூடியூப்பை திறந்தாலும் சரி, எந்த வகையான சோசியல் மீடியாவை திறந்தாலும் வேடன் 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 அப்படின்னு தான் இப்போ வந்திருக்குது. வேடனுடைய இயற்பெயர் வந்து முரளி. சரிங்களா? அவர் வந்து எப்படின்னா, அவங்க தாய் வந்து ஒரு ஈழத்து பெண்மகள். இன்னும் சொல்ல போனால், நான் தான் முதல் சொல்கிறேன், யார் இது வரைக்கும் சொல்லவே இல்லை. ஈழத்து பெண்மகள் மட்டுமல்ல, புரியும் நினைக்கிறேன் யார் அந்த பெண்மகள்ன்றது உங்களுக்கு தெரியும். சில காலகட்டத்திற்கு முன்னால் அங்கிருந்து அவர்கள் விரட்டடிக்கப்பட்டார்கள். விரட்டடித்த பிறகு அந்த பெண்மகள் சென்னைக்கு தான் வர்றாங்க. சென்னையில் கொஞ்ச நாள் இருந்துட்டு திருச்சிக்கு போகிறாங்க. திருச்சியில் இருக்கும் பொழுதுதான் திருச்சூரை சார்ந்த ஒரு, அதாவது கேரளா இளைஞனை சந்தித்த பிறகு இருவருக்கும் காதல் மலர்கிறது. அந்த காதலின் எச்சமாக, அந்த காதலின் ஒரு அச்சாரமாகத்தான் தம்பி வேடன் பிறக்கிறார். கொஞ்ச நாள் மதுரையில இருக்கிறாங்க. மதுரையில் சில காலம் வந்து அவங்க சும்மா இந்த தொழில், சாதாரண தொழில் தானே பண்ணுவாங்க. அது பேர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு அதுன்னு பண்ணி இருக்கும்போது அங்கே செய்கிறாங்க. திருச்சூரில் சென்றும் அதே மாதிரி மிக ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் அவர்கள் வாழ்கிறார்கள். அவர் வந்து போய் வந்து இந்த மீன்களை பிடித்து அதை சாப்பிடுகின்ற அந்த பழக்கம். அப்போ மீனை பிடிக்கிறது கூட அவர்கிட்ட வலை இல்லை, தூண்டில் இல்லை. அப்போ வந்து அவரே ஒரு அம்பு மாதிரி செய்து அதை பிடிச்சி சாப்பிட்ருக்காரு, வேட்டையாடி இருக்கிறார். ஆகையால் வேடன் வேடன் என்று இவரை வந்து கேவலமாக பேசியிருக்கிறாங்க. அது மட்டும் அல்லாமல் பள்ளிக்கு செல்லும் பொழுதும் அங்கேயும் கேவலப்படுத்தியிருக்கிறார்கள். ஏன்னா அவர் வந்து ஒரு உண்மையான ஒரு கேரளாவை சார்ந்தவராக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தாய் யார்? ஈழத்தமிழ். அப்போ தமிழன், ஒரு தமிழன் அப்படின்ற மாதிரி கேவலப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த துயரங்கள் துன்பத்தோட வழியோடு வாழ்ந்த அந்த இளைஞன் நன்றாக கவிதை எழுதுவார், நன்றாக பாட்டு பாடுவார், நன்றாக மக்களை நேசிப்பார். இதெல்லாம் வந்து இயற்கையாகவே அவருக்கு உருவாகிறது. அந்த இயற்கையாக உருவானதுனால அவர் தானாக பாடிக்கிட்டுலாம் இருந்திருக்கிறாரு. அது மட்டுமல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பார்க்கும்போது பாடுறாரு. அங்கே ஒருத்தர் பார்த்துட்டு இவரை போய் ஆஃபீஸில் பாய் மாதிரி வேலைக்கு சேர்க்குறாரு. அவர் யாருன்னு பார்த்தா ஒரு எடிட்டர். அப்புறம் அவர் மூலமாக தான்
இவர் வந்து எடுத்ததுமே ஒரு கேசட் போறாரு, பார்த்துருப்பீங்க. வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ், குரலற்றவர்களின் குரல். யார் அவர்? புரட்சியாளர் அம்பேத்கர் தானே. அதையே மையமாக வைத்து இவர் போடுறாரு. போட்டதுமே ஃபேமஸ் ஆகிடுறாரு. அப்பயே பயங்கரமா போகுது அந்த பாடல்கள்லாம். அதில் சொல்லுவார்ல, கேட்டிருப்பீங்களா, யாரும் ஃபேமஸாக இருக்குல்ல, பானம் அல்ல பறையன் அல்ல புலையனும் அல்ல தம்புரானும் அல்ல, நீ தம்புரான் என்றால் எனக்கு ஒரு மயிரும் இல்லை. கரெக்டா? அது மாதிரி பாடியிருப்பாரு. அப்போ அந்த பாட்டு வெறும் இசை கலந்த ஒரு பாடல் மட்டுமல்ல, அவர் வலியை பாடுகிறார். பாடும்போது யாரா அந்த தம்பி அப்படின்னு பார்க்குறாங்க. அதே நேரத்தில் அந்த முதல் பாடல்லே வந்து மோடி எதிர்த்து பாடுகிறார். அப்ப அங்க இருக்கிற RSS கும்பல் சும்மா இருப்பாங்களா? அவங்க உடனே இவரை வந்து கைது செய்யணும். அங்க இருக்கிற ஒரு சசிகலா கைது செய்யணும், இவரை வந்து எண்ணெயை வந்து இவரை வந்து விசாரிக்கணும் அப்படிலாம் போட்டு பயங்கர சிக்கலை கொடுக்குறாங்க. அந்த காலகட்டத்தில் ஒரு உண்மை சொல்லித்தான், கம்யூனிஸ்ட் வந்து பெருசா அவருக்கு வந்து ஒரு சப்போர்ட்டா இல்லை, ஆதரவாக இல்லை. நான் சொல்றது 100% உண்மைங்க, ஆதரவாக இல்லை. அப்ப காங்கிரஸ் மட்டும் ஒரு எதிர்கட்சியா இருக்கனால அவங்க தம்பிக்கு ஆதரவாக குரல்லாம் கொடுக்குறாங்க. ஆனாலும் கூட இவர் எதிர்த்து பயங்கர பல பிரச்சனை உருவாகுது. யார் எதிர்க்கிறது? யார்? RSS கும்பல்ல சிக்கல்ல. அது இன்னும் பிரச்சனை வந்து வெறும் வந்து கேரளிஸ்ட் மட்டும் மலையாளி அப்படி இருந்ததா கூட பிரச்சனை இல்லை. மலையாளி கலந்த ஒரு ஈழத்தமிழன் அப்படின்னு மட்டும் இல்லாம இவர் நெஞ்சிலே ஆணும் முத்திர குத்துறாரு. எல்லாரும் அவன் சின்ன பயில்கள்லாம் பச்சை குத்துறது, ஏதாவது நடிகர் பேரு இல்ல ஒரு அரசியல்வாதி பேரை கூட எழுதுவாங்க. ஆனா இந்த காலகட்டத்தில் இந்த அன்பு தம்பி போராளி வேடன் அவர்கள், புரட்சி பாடகர் வேடன் அவர்கள் நெஞ்சிலே ஆண் எழுதுறாரு. அப்பா மலையாளியாக இருந்தாலும் கூட அந்த தாய் மேல் இருக்கின்ற பாசத்தால், தாய் ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னால் இறந்து போகிறார், அந்த காலகட்டத்தில் எழுதுறாரு. அப்போ ஒரு பேட்டியை கொடுக்குறாரு. ஆ என்றால் என்ன? ஆ என்றால் அன்பு, ஆ என்றால் அம்மா, ஆ என்றால் அப்பா, ஆ என்றால் அறிவு, ஆ என்றால் அரசியல், ஆ என்றால் அஞ்சாமை. கரெக்டா பாத்துருக்கீங்க அவருக்கு நீங்களும். அந்த பொண்ணுக்கு தெரியல அஞ்சாமைனா என்னன்னு கேக்குது மலையாளத்துல. அவர் உடனே அஞ்சாமைக்கு விளக்கம் கொடுக்குறாப்புல. சரிங்களா? அப்ப அவ்வளவு ஒரு பெருமைக்குரியவர். அவரை பார்த்து அவர் வாட்டுக்கு அமைதியா அவர் கேரளால ஒரு பாட்டை போட்டோமா கொண்டோமா அப்படின்னு இருந்திருப்பாரு. இவரை போய் கைது பண்றாங்க. என்ன கைது பண்றாங்கன்னா, உங்களுக்கு RSS வேலை தெரியுமில்ல, ஒருத்தனை வந்து நேருக்கு நேரம் எதிர்க்க முடியவில்லை என்றால் மறைமுகமான வேலைகளை செய்வார்கள். அப்ப சில நண்பர்கள் மூலமாக இவருக்கு வந்து ஒரு வளையத்தை உருவாக்கி, இவர் ஆரம்பத்தில் ஏழ்மையாக இருந்தனால், அந்த வறுமையில் இருந்தனால் சில நேரங்களில் வந்து கஞ்சா ஆரம்பத்தில் குடித்திருக்கலாம்ன்றாங்க. அது என்னன்னு தெரியல. அதை ஞாபகப்படுத்துறமே, வெளிநாட்டில இருந்து உனக்கு கொண்டாந்து இருக்கோம்டா, எங்க இருந்து, பேங்காக்ல இருந்து கொண்டாந்து இறக்கியிருக்கேன், சுருள் கஞ்சா, விலை மதிப்பற்றது, அது சாப்பிட்றா அப்படின்ற மாதிரி சாப்பிட கொடுத்துட்டு நீங்களே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி ஆளை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சதுமே நல்லா கேட்டுக்கிறீங்க, பிடிச்சதுமே தூக்கி போய் உள்ள ஜெயிலில் அடைக்கிறாங்க. அடைக்கும் போது அப்படியே போலீஸ் இதுல போறாரு. ஆனா அவனுக்கு தெரியாது இன்னும் ஒரு 4 நாள்ல இவனே பாதுகாப்புக்கு போக போறான்றது அவனுக்கு தெரியாது. உள்ள போனதுமே மக்கள் திரட்சி ஆயிருது எல்லா பக்கத்துமே. ஏன் கைது செய்தார்கள் அப்படி இப்படின்னு. கம்யூனிஸ்ட் என்ன ஆகி போச்சு, வேற வழியே இல்லாம. ஏன்னா அவர் எடுத்துக்கின்ற கோட்பாடு என்ன? அடக்குமுறை, ஆதிக்கம், சுரண்டலுக்கு தான் எதுக்குறாரு. அதான் கம்யூனிஸ்டம். சேக்குவேராவை பாடுறாரு, சேக்குவேராவை இது பின்புலமா வைக்கிறாரு. புரட்சியாளர் அம்பேத்கர் போட்டா வச்சு பாடுறாரு. ஐயங்காளை புரட்சியாளர் எங்க கேரளாவுடைய அவர் பாடலை வைத்து பாடுகிறார். அது வெறும் வந்து ஈழத்து பிரச்சனை மட்டும் அவர் பாடல, வறுமையை மட்டும் பாடல. நல்லா கேட்டுக்கிறீங்க. பாலஸ்தீன விடுதலையை பற்றி பேசுகிறார், கருப்பர் விடுதலையை பற்றி பேசுகிறார். புரியுதா உங்களுக்கு? அதாவது இன்னமும் சொல்ல போனா எங்களுடைய இளஞ்சரித்து எழுச்சி பாசோட கோட்பாடு இருக்கு பாத்தீங்களா, எங்கெல்லாம் அடக்குமுறை வருகிறதோ அங்கெல்லாம் என் கால்கள் பயணிக்கும் அப்படின்னு சேக்குவேரா சொன்னாரு. அதில் தான் நாங்கள் களமாடி கொண்டிருக்கிறோம். சாதி, மதம், இனம், மொழி எல்லாத்தையும் கடந்து மனித நேயத்திற்க, மனித பண்பாட்டிற்காக தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். மனிதனாக மதியடா அப்படின்ற அதே கருத்து, அதே கோட்பாடு. உங்களுக்கு புரியுதா? அந்த எண்ணத்தில் ஒரு களமாடும் பொழுது ஜெயிலில் போட்டுறாங்க. ஜெயிலில் போட்டதுமே கம்யூனிஸ்ட் ஆதரவு கொடுத்து ஏன்னா வாடா அவன் தப்புடா அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்றாங்க. ரிலீஸ் பண்ணதுமே திருப்பி பிடிக்கிறாங்க மேல இன்னொரு கேஸ்ல. ஏன்னு கேட்டா அவன் நெஞ்சில அவன் எப்படி சட்டை போடாம தான் பாடுறான். கேட்டு விளக்கம் கொடுக்குறான். ஒன்னு கருப்பு சட்டை போடுவான், இல்லைன்னா எங்களுக்கு சட்டை இல்லாம நீ வாழ சொன்னேல, தம்புரான்களே, சாதி வெறியர்களே, இந்த வரண்டா அப்படின்னு சட்டை எல்லாமே வந்து பாடுறாப்புல. என்ன கேவலமான வேடன் சொன்னீங்க, அதே வேடன். கருப்பேன்னு கேவலப்பட கருப்பு சட்டை. அதுல வந்து புலி நகை வந்து அதுல போட்டிருக்காரு அவரு டாலர்ல. அப்ப புலியை வந்து அடிச்சு கொண்டிருக்காரு இங்க அப்படின்ற மாதிரி கேஸ். அந்த தம்பி சொல்லிட்டாரு, புலி வந்து எங்க அம்மா வந்து ஈழத்து பெண்மகள், அங்க இருந்து ஒருத்தர் பரிசா கொடுத்தாரு, ரெக்கார்டோட சொல்லிடுறாரு. அந்த பிரச்சனை முடிஞ்சிருது. அடுத்து யானை தந்தம் வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு புரியுதா? இப்படி கஞ்சா, யானை தந்தம். அது மட்டும் இல்லாமல் சில ஆண்டுகளுக்கு முன்னால் பெண்ணை வைத்து இது பண்ணியிருக்கிறாங்க. மீ டூ
அப்படின்னு. ஆனால் அந்த தம்பி நேரடியாக சொல்ல, நான் அப்படிப்பட்டவன் அல்ல, நான் ஒரு முறை தெரியாமல் சாப்பிட்டது உண்மைதான், இனிமேல் நான் சாப்பிட மாட்டேன், இது கஞ்சாவை, என்னை ஃபாலோ பண்ணுற யாரும் கஞ்சா குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜ்லேயே வந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை இவர் பாட்டை கேட்டுட்டு எந்திரிச்சு ஆடுது. பார்த்தீங்களா? பார்க்கலையா? அவ்வளவுக்கு வந்து அவர் சிலர் நேரடியாக போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெறும் தலித் இளைஞர்கள் மட்டுமல்ல, அனைத்து இளைஞர்கள் வர்றேன். இளைஞர்கிட்ட சாதி இல்லையில, இளைஞர் படிச்ச இளைஞர் சாதி இருக்குமா? கேரளாதான் படிப்புல வந்து முன்னேற்றம், எல்லா பையிலும் வர்றேன். நீ சொல்ற தம்பூரானா கும்பூரான ஏதோ பொண்ணு பாடுறாங்கல்ல, அவங்களும் வர்றாங்க. நான் நாக்கியர் எதுவும் சொல்லுவாங்க, அங்கே ஒரு சில முக்கியமான பெரிய பெரிய கேஸ்ட் சொல்லுவாங்க, பேர் நமக்கு தெரியாது, நம்பூதிரி பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம துபாயில இருக்கும்போது பழகுவாங்க பிரதர். அவங்களாம் வர்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து இது இவரை தம்பியை வந்து சும்மா ஒரு தலித்தா நாங்க பார்க்கல, இல்ல தம்பி வந்து ஒரு ஈழத்து பையனா பார்க்கல, இவர் அடக்குமுறை எதிர்த்து போராடுகிறார், ஆனால் நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு இளைஞர் எல்லா பையனும், ஆம்பளை பையன் பொம்பளை பிள்ளை எல்லாம் தட்டி ஏறவுமே அது இன்னைக்கு இந்தியா பூரா பரவுது. ஒரு பேட்டில் என்ன சொல்றாப்லன்னா, அவர் சொல்ற பேட்டியில சொல்றேன், தென்னிந்தியாவில் இருக்கின்ற அனைத்து புரட்சி பாடல்களையும் நான் ஒருங்கிணைக்க போகிறேன். எப்படி கத்தார் ஒருத்தர் இருந்தார் பாத்தீங்களா? ஆமா, எங்க ஆந்திரால புரட்சி பாடகர். அவர் பாடினாருன்னா பல லட்சம் பேர் வருவாங்க. சிரஞ்சீவி கூட அவரை கூட்டம் வராது, ஆனா அவர் பாடினா அவர் கூட்டம் வரும். பயங்கரமான பாடகர். இப்போ அவர் இறந்து போய்விட்டார் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னால். எங்களுக்கு நேரடி பழக்கம், எங்கள் நிகழ்வுகள் நிறைய கலந்து கொண்டார். எங்கள் கட்சி நிகழ்வுக்கு நாங்களும் அங்கே போய் நேரடியாக சந்தித்து இருக்கிறோம். அந்த வகையில் இப்போ இந்த தம்பிகிட்ட நேற்று பேசியாச்சு, ஒரு தொடர்புல வந்து தம்பிகிட்ட பேசியாச்சு. தம்பி அதிவிரைவில் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழரை சந்திக்கின்றார். எங்களுடைய தலைவருடைய கோட்பாடுகளைத்தான் நான் பாடுகிறேன். உங்களுக்கு புரியுது? அவருடைய ஐக்கான் யாருன்னா புரட்சியாளர் அம்பேத்கர். இன்னைக்கு புரட்சி அம்பேத்கர் தொடர்ச்சியாக இயங்குவது எங்கள் தலைவர். சரிங்களா? அப்ப எங்க தலைவர் என்ன சொல்றது? இளைஞர் அணிக்கு என்னங்க சொல்லியிருக்கிறாரு? நீங்க இளைஞருடைய லோகோ பார்த்திருக்கீங்களா? ஒரு பக்கம் தலைவர் இருப்பார், இன்னொரு பக்கம் ஷேக்குவேரா இருப்பார். ஷேக்குவேர முக்கியமான கருத்து என்ன? எதையா தான் நாங்கள் எதிர்ப்போம் மக்களுக்காக, யாருக்கும் பயப்பட மாட்டோம். செக்குலரிசம் இப்ப வந்து நாங்க வந்து நடத்த போறோம். என்ன நடத்த போறோம்? வருகின்ற 14ஆம் தேதி, அந்த 14ஆம் தேதி ஷேக்குவேருடைய பிறந்த நாள். அதே நாள்ல நாங்க பேர் நடத்துறோம். ஏன்னா செக்குலரிசத்தை பற்றி முதலில் அதுக்காக பாடுபட்டவர் ஷேக்குவேரா. இப்ப சொல்லுங்க, இவர் வந்து இந்தியாவுடைய மைக்கேல் ஜாக்சன் அப்படின்லாம் புகழ்றாங்க இல்லையா? இந்த புகழ்ச்சி எப்படி பாக்குறீங்க நீங்க? உறுதியாக மைக்கேல் ஜாக்சன் வந்து கடைசி காலகட்டத்தில் வந்து முதலாளியுடைய கை பாவையாக மாறி விட்டார். அது வேற, அவங்களே கொண்டு விட்டாங்க, அது வேற பிரச்சனை. ஆனா ஆரம்ப காலகட்டத்தில் வழிகளை பேசினார், நிறவெறி எதிர்க்காக குரல் கொடுத்தார். அதை வச்சுதான் அவர் ஃபேமஸ் ஆனது. இப்ப தம்பி அதே மாதிரி பாடி வருகிறார். ஆனா அவர் வந்து முதலாளிகள் கைக்கு போயிடக்கூடாது, இல்லைன்னா மைக்கேல் ஜாக்சன் வாழ்க்கைமே போயிடும். கரெக்டா? நிச்சயம் போக மாட்டார். நம்ம பேசின வச்சு நமக்கு தெரிய வருகிறது. சரிங்களா? அதனால தமிழ்நாட்டுல ஒரு புறம் பாத்தீங்கன்னா பாடகர் அறிவு, அவருடைய ரேப் வந்து மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருந்தது. இன்னைக்கு கேரளால வந்து வேடன், இவர் மிகப்பெரிய செல்வாக்குள்ள ஒரு ரேப்பரா இருக்காங்க. இப்ப சாதியத்தை எதிர்த்து பேசக்கூடிய நபர்கள் எல்லாம் இன்றைக்கு பொருளாதார ரீதியாக, புகழ் ரீதியாகவும் பெரிய அளவுக்கு போறாங்க இல்லையா? அப்ப இந்தியாவுடைய மண்ணே இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து சாதியத்திற்கு எதிராக மாறிக்கொண்டு வரதா நீங்க பாக்குறீங்களா? சரியா சொன்னீங்க நெறியாளர் அவர்களே, நீங்கள் கருத்தை தெளிவாக பதிவு செய்தீர்கள். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இவர் மட்டுமல்ல, அறிவாக இருந்தாலும் சரி, அறிவு மட்டுமல்ல, ஒரு பெண்மகள் பாடுவாங்க, இசைவாணி, அவங்களும் இந்த நேரத்தை ஞாபகப்படுத்தணும். இந்த நேரத்தில் ரஞ்சித்தை நம்ம ஞாபகப்படுத்தணும். அவர் தான் ஒரு இதற்காக ஒரு ட்ரூப்பே உருவாக்குனார். சரிங்களா? இப்போ இவர்களோட முன் முயற்சியில் இது வந்து எல்லா மக்களிடமும் இன்றைய இளைஞர்களுக்கு சாதியை பற்றி தெரியாதுங்க. நான் சொல்றேங்க, படித்த இளைஞன், நேர்மையான இளைஞன், உண்மையாகவே மக்கள் நேசிக்கின்ற தலைவன் எவனுமே சாதி பார்க்க மாட்டேன். அதனால இவர்களுக்கெல்லாம் பெரிய வரவேற்பு, எங்க பார்த்தாலும் பெரிய வரவேற்பா இருக்கிறது. பெரிய புரட்சி உருவாகி கொண்டிருக்குங்க. நல்லா ஞாபகம் இருக்கு. நீங்க படிக்கிற பள்ளி காலங்களில் நீ அம்பேத்கர்ன்ற பேரை சொல்றதுக்கே ரொம்ப பயமா இருக்கு. நல்லா ஓப்பனா சொல்லுங்க. ஆனா இப்ப நிகழ்காலத்தில் அம்பேத்கர் பேரை சொல்லாமல் எவனும் அரசியலே பண்ண முடியாது. அது RSS இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு ஒரு மாலையை போட்டாத்தான் அரசியல் பண்ண முடியுது. இன்று இருக்கின்ற விஜயாக இருந்தாலும் சரி. அப்ப இதெல்லாம் நீங்க வச்சு பார்க்கப்படும் பொழுது அம்பேத்கர் கண்ட கனவு 37வது தொகுப்புல சொல்லியிருக்கிறாரு, நான் இந்தியாவிற்கு ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை கொடுத்து விட்டேன், இந்தியாவுக்கு ஒரு தேசிய கொடியை நான் தான் கொடுத்தேன். அந்த கொடியுடைய வந்து பெங்காலி வெங்கையா வடிவமைத்திருக்கலாம். அந்த கொடியில இருக்கிற சக்கரம் யார் கொடுத்தது? அசோக சக்கரம் புரட்சி அம்பேத்கர் தான் கொடுத்தது. இப்ப இந்தியாவுடைய அந்த நம்ம தேசிய கொடியுடைய வர்ணங்கள் எத்தனை வண்ணம் இருக்குன்னு கேட்டா எத்தனை வண்ணம் இருக்குது? 4. நீங்க ஒரு ஆளுக்கு 4 சொன்னீங்க. நீ எவனை போய் கேட்டீங்கனாலும் 3 சொல்லுவாங்க. 4 ஒன்றுக்கு சென்டர்ல நீலம் இருக்குது. அந்த நீலம் என்ன? ஒடுக்கப்பட்ட மக்களின் அடையாளம்.
அந்த தம்ம சக்கரம் என்ன? புரட்சியாளர் அம்பேத்கருடைய தலைவனாக ஏற்றுக்கொண்ட, குருவாக ஏற்றுக்கொண்ட யாரு? பகவான் புத்தனுடைய தத்துவம். அது இன்னொரு பேர் அசோக சக்கரம் கூட சொல்லுவாங்க, தம்ம சக்கரம் கூட சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப இவ்வளவு பெரிய கோட்பாடுகளை வருங்காலங்களில் உள்வாங்கி இந்தியாவை ஒரு தலித் ஆள வேண்டும். இதுதான் புரட்சி அம்பேத்கருடைய எண்ணம்ங்க, சங்கத்தமிழ் எண்ணம் இல்ல. போய் அந்த புக்கை வாங்கி படிங்க, 37 தொகுப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாரு? வீட்டுக்குள்ள எழுதி வைக்கணும்ன்றாரு. எப்படி? செவர்ல, நான் தான் அடுத்த பிரதமர், ஒரு தலித் தலைமையில் நாங்கள் இந்தியாவை மீட்டெடுப்போம். அப்ப இவர்கள் மாதிரி இந்த கலைஞர்கள் பாடுதல், கலைஞர் மக்களை வென்றெடுத்தல், கலைஞர் மக்களிடம் செல்லுதல், இதெல்லாம் பார்க்கும் பொழுது அதை நோக்கி இந்த காலம் நகர்கிறது என்று நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நாங்கள் நினைக்கிற வெறும் தமிழகம் மட்டுமல்ல, வெறும் கேரளா மட்டுமல்ல, ஆந்திரா மட்டுமல்ல, இந்தியாவே கைப்பற்ற வேண்டும். ஏன்னா தலித்துகள் தான் இன்னைக்கு இந்தியாவில் ஓட்டு போடக்கூடிய ஒரு குரூப், ஏறக்குறைய 25 விழுக்காடுக்கு அதிகமாக இருக்கிறார்கள். இப்போ வேடனுக்கு எதிராக நிறைய பேர் சதி செய்யறாங்க, அவருடைய உயிருக்கே ஆபத்து அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் வருது, அதெல்லாம் உண்மையா? 100க்கு 100 உண்மை பிரதர். இதுல என்ன, அவங்க RSSக்காரங்க வந்து ஒரு உயிரை வந்து எடுக்கணும் அப்படின்றக்காக பல திட்டங்கள் போட்டிருக்காங்க. ஏன்னா அதுல ஒரு அம்மாவே ஓப்பனா சொல்லுதே, இவரை வாழ விடக்கூடாது, எண்ணெயை கூட்டியாந்து இவரை செக்கிங் பண்ணணும் அப்படின்னு அவ்வளவு வந்து அந்த அம்மா பேசியிருக்கு. நான் இதில் பார்த்தேன். கரெக்டா? RSS பூரா ஃபுல்லாக நேரடியாக இருக்கிறாங்க. ரைட்டா? ஆனால் அவருக்கு வந்து உயிர் பிரச்சனை இருக்கு. பிள்ளைகள நம்ம பேசும்பொழுது கூட உடனே நாங்கள் சந்திச்சிருவோம். இப்போ அவருக்கு வந்து சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திப்போம் இந்த வாரத்தில். பேசுனீங்களா அவர்கிட்ட? நேரடியாக அவர்கிட்ட பேசியாச்சு. என்ன சொன்னார்? என்ன பேசுனீங்க? மகிழ்ச்சியாக தான் பேசினோம், அவரை பாராட்டினோம், வரவேற்றோம். தொடர்ந்து நீங்கள் வந்து களமாடுங்கள், உங்களுக்காக விடுதலை சிறுத்தை நிச்சயமாக உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்க. ரொம்ப மகிழ்ச்சி. அதனால் வந்து அவர் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறார். இல்லை, குறிப்பாக எனக்கு நீங்கள் ரஞ்சித் அவரோட பேசுனதுனால கேட்குறேன். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அல்லது இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு தலித் பற்றி டிஸ்கஷன் வந்து ஒரு கலை ரீதியாக, சினிமா ரீதியாக, பாடல் ரீதியாக வந்து தொடங்கி இருக்குன்னா அதுக்கெல்லாம் வந்து ஒரு முதற்புள்ளியாக ரஞ்சித் அவர்கள் வந்து இருக்காரு. இன்னைக்கு பல ஷோவில் வந்து டிபேட், இப்போ உதாரணத்துக்கு நீ என்ன இடத்துல கூட அங்கே சாதித்துக்கு எதிராக சில விஷயங்கள் பேசுகிறாங்கன்னா ஏதோ ஒரு காரணம் ரஞ்சித் அவருடைய தாக்கம் வந்து இருக்குல்ல, இவருடைய பங்களிப்பு இந்த நூற்றாண்டில் எப்படி இருக்குதான் நீங்கள் பார்க்குறீங்க? அன்பு தம்பி புரட்சி இயக்குனர் ரஞ்சித்துடைய வரவுக்கு பிறகு தமிழ் திரையுலகத்தில் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கிறது என்பது மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அன்பு தம்பி வந்து அந்த தாக்கத்தை உருவாக்குவதற்கான எண்ணம் எங்க வருதுன்னா, விடுதலை சிறுத்தைகள் தலைவர் எழுச்சித்தன்மையை உருவாக்கி இருக்கின்ற அந்த கால சூழ்நிலை, மக்களுடைய மனநிலை. அதுக்கு முன்னாடி எத்தனை இயக்குநர்லாம் வந்தாங்க. ஏன் களஞ்சியம் யாருன்னு நினைக்கிறீங்க? களஞ்சியம் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் தான். அவரெல்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்னாலே வந்தார். இது மாதிரி நான் பல இயக்குநர்களை சொல்ல முடியும். இவருக்கு முன்னால் வந்த இயக்குநர்லாம் நம்ம பேரை சொன்னா நல்லா இருக்கேன், அவங்களே வந்து மறைந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், சாதியை சொல்லாமல். சரிங்களா? போட களஞ்சியம் தப்பா இருக்க மாட்டார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பல பேர் இருக்கிறாங்க. ஆனா அவங்களாம் கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. சேகர்னு ஒரு இயக்குநர்லாம் நீ பார்த்திருப்பீங்க. என்ன சேகர்? அவர்லாம் வந்து தலித்துக்கு ஆதரவாக பல படங்கள்ல பல வைத்திருக்க நிறைய படம் இருக்குது. அந்த காலத்திலே வந்து பாடியிருப்பாங்க. யார்? முத்துராமனே ஒரு படத்துல பாடியிருப்பாரு. கரெக்டா? எம்ஜிஆருடைய படங்கள் பூரா வந்து சாதியை பேரை சொல்ல மாட்டாங்க, ஆனா எல்லா மேட்டரும் அந்த மேட்டரா தான் இருக்கு. ரஜினிகாந்த் படத்துல பூரா எல்லா படத்துலயுமே ஆல்மோஸ்ட் ஷேரில இருந்து வர மாதிரி காட்டுவாங்க, ஆனா அவர் எங்கேயிருந்து வெளியூர்ல இருந்து வந்து இங்க பிறந்தார் அப்படின்ற மாதிரி, தத்துப்பில்லை அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. அதெல்லாம் உடைச்சு கரெக்டா ரஞ்சித் அவர்கள் டேய் நாங்க தான்டா அப்படின்ற மாதிரி காட்டியிருக்கிறாரு. ஆனா இது வந்து காட்டுவதற்கு முக்கியமான காரணம் எங்கள் தலைவர் இந்த மண்ணில் உருவாக்கி இருக்கின்ற அந்த சூழ்நிலைகள். அதை நிச்சயமா மறுக்க முடியாது. அதே நேரத்தில் தம்பியுடைய அந்த வரவுக்கு பிறகு, இன்னைக்கு மாரி செல்வராஜ் வரவுக்கு பிறகு, அவர் பின்னாடி மாரி செல்வராஜ் வர்றாரு. அதற்கு பிறகு யாரு வர்றாரு? அதுக்கு முன்னாடியே வந்தவர் தான். அப்புறம் ஆரம்பத்தில் அப்படி இப்படி கொஞ்சம் மறைமுகமா எடுப்பாரு. யாரு? வெற்றிமாறன் அவர்கள். கரெக்டா? அவர் பழைய படங்களே எல்லா படங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தலித் வரலாற்றையும் பேசியிருப்பாரு. ஏன் நம்ம உதயகுமாரா இதை ஒருத்தர் கிழக்கு வாசல் படம் எடுத்தார்ல, கிழக்கு வாசல் படம் வச்சுலங்க, தெரியாத பயங்கரமான ஃபேமஸ் படம். நீங்க வேற அந்த படமே தலித் வரலாற்றுக்காக சிறப்பாக தான் இருக்கு. அவரே நேரடியாக சொன்னது, கிழக்கு வாசல் என்றால் என்னன்னு உங்களுக்கு தெரியுமான்னு என்ற கேட்டார். உங்க தலைவர்கிட்ட கேளுங்க. உதயகுமார்னா சின்ன கவுண்டர் எடுத்தார். அவரே எஜமான் எடுத்தார்லங்க, அவரு தான். அவர் படம் தாங்க இந்த சொல்ற படம். அந்த படம் ஜாதிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. இல்ல நீங்க படத்தை நல்லா உள்ள பாருங்க. நான் சொல்றது சின்ன கவுண்டர், எஜமான் இதெல்லாம் சொல்றேன். அதை விடுங்க, நான் பார்த்த படத்தையும் பேச முடியும். கிழக்கு வாசல்ன்ற படம் வந்து ஒரு தலித் இளைஞன் எவ்வளவு நேர்மையா இருப்பேன், தலித் இளைஞன் எவ்வளவு உண்மையா, பேர் என்ன கிழக்கு வாசல்ன்றது. நீ நல்லா போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேரியிலும் பழைய சேரியை பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கத்துதான் சேரி இருக்கு. ஏனென்றால் அவன் அந்த காலத்தில் என்ன நினைச்சிருக்கிறான்னா, வீசுற காத்து கூட கிட்ட வந்துடக்கூடாது அப்படின்ற. ஏன்னா அவன் என்ன நினைக்கிறான்னா, எல்லா காத்தும் கிழக்கை நோக்கி தான் வீசும், கிழக்குல இருந்து காத்து வராது அப்படின்னு. நீ எல்லாம் பாருங்க, பழைய சேரியை புறம் பாருங்க, ஓரமா கிழக்கு பக்கம் வச்சிருப்பாரு. அதுதான் அவர் பேரை கிழக்கு வாசல் வச்சு அது ஒரு ஹீரோ வந்து ஜனநாயகத்திற்காக பாடுபடுவருமே காட்டியிருப்பாரு.
அது நிறைய படம், அதை நம்ம சொல்லிட்டே போனால் நிறையா இருக்குது. ஆனால் இவர்கள் வரவுக்கு பிறகு அண்ணன் வெற்றிமாறன் வந்து இன்னைக்கு வந்து நேரடியாக அட்டாக் பண்ணுறாரு. அதெல்லாம் அந்த நேரத்தில் அவர் நம்ம பாராட்டுகிறோம், வரவேற்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக அதியன் ஆதிரை அவர் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காரு, மோசஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. பல இயக்குனர்கள் அவங்க பூராமே இன்னைக்கு சாதிய கொடுமைகளை எதிர்த்து இப்போ போராடி கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் நம்ம சொல்லக்கூடாது, இருந்தால் நம்ம சொல்லிக் கூட ஒன்றும் பிரச்சனை, நம்ம நண்பர்கள் தான். இன்னமும் இந்த விழுப்புரம் கலவரம் நடந்ததில் ஒரு காலகட்டத்தில் அதை மையமாக வைத்து அன்பு நண்பர் யார் அதியன் ஆதிரை அடுத்த ஒரு திரைப்படத்தை வந்து இப்போ எடுக்க போகிறாரு. பல பேர், ஒன்றா இரண்டா எத்தனை பேர், ஆக மொத்தம் வந்து திரைப்பட வரலாற்றில் இன்னைக்கு வந்து தலித்துடைய அந்த வழிகளை, தலித்துடைய கலாச்சாரத்தை, தலித்து மக்களுடைய அந்த பண்பாட்டை, தலித்து மக்களுடைய அந்த நேர்மையை, தலித்து மக்களின் அந்த உண்மையை வெளியில் கொண்டு வந்திருக்கோம்னா அதில் விடுதலை சிறுத்தைகள் பங்கு இருக்கிறது. நாங்கள் வந்து தம்பி வேடனை வந்து நீங்கள் எப்படிமா பார்த்துக்கிறீங்க? வேடனை ஒரு சிறுத்தையாக பார்க்கிறேன், வேடனை ஒரு புலியாக பார்க்கிறேன். இன்னமும் சொல்ல போனால் ரஞ்சித்தையே நாங்கள் ஒரு சிறுத்தையாகத்தான் பார்க்கிறோம். சரிங்களா? ஆக மொத்தம் எங்களுடைய நோக்கம் என்னவென்றால் ஜனநாயகத்தை வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காக, RSS BJP ஒழிக்க வேண்டும் என்பதற்காக எல்லா ஜனநாயக சக்திகளும், அதிலும் குறிப்பாக இந்த கலைஞர்கள் எல்லாம் ஒன்றுபட வேண்டும் என்பது அந்த தருணத்தில் நான் வைக்கின்ற முக்கியமான கருத்து.